நாங்கள் வட அமெரிக்க நாடாக இருந்து கொண்டு ஒரு ஐரோப்பிய ஒன்றியம் என்பது ஐரோப்பா நாடுகளுக்கானது. ஒரு அசோசியேட் மெம்பராகவோ அல்லது ஒரு அதாவது ஒரு கௌரவ அங்கத்தவராகவோ அல்லது ஒரு பார்வையாளராகவோ இருப்பது என்பது பொருத்தமானது, சால பொருத்தமானது. ஆனால் ஒரு அங்கத்தவராக வருவது என்பது நடைமுறையில் பல சிக்கல்களை கொண்டு வரக்கூடிய விடயம். அழைப்பு வந்ததற்கான காரணம் மாக்காணி என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. அவருடைய அனுபவம் தான் இதற்குரிய காரணம். அவருடைய அனுபவம், ஆளுமை. அவர் ஒரு இந்த ஹாரிஸ்மேட்டிக், அதாவது கவர்ச்சிகரமான தலைவரா என்றால் இல்லை, ஆனால் நடைமுறை சாத்தியமுள்ள தலைவராக இருக்கின்றார். 2026 இந்த ஜனவரி பிப்ரவரி வரையும் இவரது தாக்குதல் தொடர்ந்திருந்தாலும் இப்பொழுது அவரது கவனம் என்பது வேறு திசை நோக்கி திரும்பி இருக்கின்றபடியால் கருத்துக்கள் பதிவு செய்யப்படாவிட்டாலும் இவரது கருத்துக்குள்ளால் அமெரிக்கா விருப்பு கொண்ட கனேடியர்களின் எண்ணிக்கை என்பது 21% குறைந்துவிட்டது. பாரிய மாற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் அந்த ஆரோக்கியமற்ற முறையிலான கருத்து பகிர்வு. அனைவருக்கும் தெரிந்த உண்மை, லிபரல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மாக்காணிதான் தங்களுடைய அடையாளம். கட்சியோ கொள்கைகளோ அல்லது தேர்தல் விஞ்ஞாபனமோ அல்ல. மாக்காணி என்கின்ற ஒரு மனிதனால் தான் இப்பொழுது லிபரல் கட்சி இவ்வாறு ஒரு 20 புள்ளிகள் கன்சர்வேட்டிவ் கட்சியை விட மேலதிகமாக அந்த கருத்து கணிப்பில் நிற்கின்றது. பெரும்பான்மை பலத்தை பெற்றிருக்கின்ற லிபரல் அரசு தன்னுடைய கட்சிக்குள் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறு எதிர்கட்சி தலைவர் பிய பொலியே அவர்கள் தன்னுடைய கட்சிக்குள் சில பிரச்சனைகளை சந்தித்தாரோ அதே போன்ற ஒரு சவால் நிலையை மாக்காணியும் எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. பல கட்சிகளை சார்ந்தவர்கள் இப்பொழுது லிபரல் நோக்கி வருவதன் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சமாளிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அத்தோடு தற்போதைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சவால் நிலைகளை கடந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிலையில் லிபரல் அரசாங்கம் இருக்கிறது. வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று மிக முக்கியமாக கனடா தற்பொழுது பல்வேறு நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. ஏற்கனவே பல்வேறு முனைப்புகளில் ஈடுபட்டிருக்கின்ற கனேடிய லிபரல் அரசினுடைய தலைவரும் கனேடிய பிரதமருமான மாக்காணி அவர்கள் தற்பொழுது உலக மட்டத்தில் பேசுகின்ற ஒரு மிக முக்கியமான தலைவராக மாறியிருக்கின்றார். அதற்கு எடுத்துக்காட்டாக அண்மையில் பின்லாந்து ஜனாதிபதி அவர்கள் அவரை சந்தித்த பொழுது கூறிய விடயங்களை அவதானிக்கலாம். அதே போன்று இப்பொழுது பெரும்பான்மை பலத்தை பெற்றிருக்கின்ற லிபரல் அரசு தன்னுடைய கட்சிக்குள் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறு எதிர்கட்சி தலைவர் பிய பொலியே அவர்கள் தன்னுடைய கட்சிக்குள் சில பிரச்சனைகளை சந்தித்தாரோ அதே போன்ற ஒரு சவால் நிலையை மாக்காணியும் எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. பல கட்சிகளை சார்ந்தவர்கள் இப்பொழுது லிபரல் நோக்கி வருவதன் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சமாளிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அத்தோடு தற்போதைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சவால் நிலைகளை கடந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிலையில் லிபரல் அரசாங்கம் இருக்கின்றது. இதே நேரத்தில் சிறுவர்களுக்கான பாதுகாப்பு குறித்த சமூக வலைத்தள கட்டுப்பாடுகள் குறித்தும் லிபரல் அரசு சில முன்மொழிவுகளை முன்வைத்திருக்கின்றது. அதனை நடைமுறைப்படுத்துவது எவ்வாறான சாத்தியமான விடயமாக தற்போதைய சூழலில் காணப்படுகின்றது போன்ற பல விடயங்கள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் நேயர்களே. வணக்கம் ராம். ஆமாம், பின்லாந்து ஜனாதிபதி அவர்கள் மாக்காணி அவர்களை சந்தித்த பொழுது கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவது குறித்த ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அவ்வாறு இணைந்தால் அது சொர்க்கத்தில் இடம்பெறுகின்ற திருமணத்துக்கு ஒப்பானதாக இருக்கும் என்ற ஒரு தகவலை அவர் வெளியிட்டிருக்கின்றார். எதிர்காலத்தில் கனடா அவ்வாறு இணையக்கூடிய சாத்தியக்கூறுகள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கின்றோம். ஏனென்றால் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் அவர்கள் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோர் இது குறித்த தகவல்களை ஏற்கனவே வெளியிட்டிருந்த நிலையில் இப்பொழுது மீண்டும் இன்னும் ஒரு ஐரோப்பிய நாடான பின்லாந்து இது தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் உலக ஒழுக்கு மாற்றத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலையில் இந்த விடயங்கள் என்பது இப்பொழுது அழுத்தம் திருத்தமாக மீண்டும் வலியுறுத்தப்படுவதாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை பார்க்கலாமா?
ஆம், நிச்சயமாக இவ்வாறான விருப்பு என்பது ஒரு நெருக்கமான உறவுக்கான ஒரு பாலத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு அழைப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் நடைமுறை சாத்தியத்தில் இதற்கான சந்தர்ப்பம் என்பது மிகவும் அரிது. நாங்கள் வட அமெரிக்க நாடாக இருந்து கொண்டு ஒரு ஐரோப்பிய ஒன்றியம் என்பது ஐரோப்பா நாடுகளுக்கானது. ஒரு அசோசியேட் மெம்பராகவோ அல்லது ஒரு அதாவது ஒரு கௌரவ அங்கத்துவராகவோ அல்லது ஒரு பார்வையாளராகவோ இருப்பது என்பது பொருத்தமானது, சால பொருத்தமானது. ஆனால் ஒரு அங்கத்தவராக வருவது என்பது நடைமுறையில் பல சிக்கல்களை கொண்டு வரக்கூடிய விடயம். குறிப்பாக அவர்களுடைய நாணயம் என்பது யூரோவாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய கனேடியன் டாலர் இருக்கின்றது. அதே போல இருவருக்கும் உடைய அந்த பொருளாதார இந்த தொடர்புகள் அல்லது ஒப்பந்தங்கள் என்பன மாறுபட்ட தன்மையை அடையக்கூடிய சாத்தியக்கூறுகளை இவ்வாறான ஒரு அதாவது ஒரு இணைவு என்பதை ஏற்படுத்தும். அதாவது அந்த உறுப்புரிமை அல்ல, கௌரவ உறுப்புரிமை கூட அவ்வாறான நிலைமைகளை ஏற்படுத்தும். அதைவிட பொதுமக்களின் ஆலோசனைகள் என்பன இந்த விவகாரத்தில் புறப்பட வேண்டும். குறிப்பாக கனேடிய மக்கள் எவ்வாறு இதனை பார்க்கின்றார்கள் என்று. இந்த அழைப்பு வந்ததற்கான காரணம் மாக்காணி என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. அவருடைய அனுபவம் தான் இதற்குரிய காரணம். அவருடைய அனுபவம், ஆளுமை. அவர் ஒரு இந்த ஹாரிஸ்மேட்டிக், அதாவது கவர்ச்சிகரமான தலைவரா என்றால் இல்லை, ஆனால் நடைமுறை சாத்தியமுள்ள தலைவராக இருக்கின்றார். அதாவது சாதாரணமாக ஒப்பந்தங்களை எட்டுவதோ அல்லது தேவைக்கு ஏற்ப காய்களை நகர்த்துவதோ அது போன்ற விடயங்களில். எனவே அவைதான் இந்த அழைப்புகளுக்கான காரணமாக இருந்தாலும் இவ்வாறான அழைப்பொன்றை கனடா பரிசீலிக்குமாக இருந்தால் நிச்சயமாக அமெரிக்காவிடம் இருந்து கடும் கோபத்தை அது சந்திக்க வேண்டிய நிலைக்கு கூட தள்ளப்படும். இப்பொழுது இந்த அழைப்புதான் ஒரு கேள்வி எழுகின்றது. அதாவது அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறான ஒரு ஒன்றிணைவை கூறுகின்ற பொழுது அதனை ஒரு விரோத மனப்பாங்கோடு பார்க்கின்ற கனேடிய அரசாங்கம், ஐரோப்பிய ஒன்றியம் இவ்வாறான கோரிக்கையை விடுக்கின்ற பொழுது அதனை ஒரு நட்பு நாடு தங்களோடு அக்கறையோடு பார்க்கப்படுகிற ஒரு விடயமாக பார்க்கிறது. இது நடைமுறை சாத்தியம் இல்லாத விடத்தும் இது குறித்த செய்திகள் மிக பிரபலமாக பேசப்படுவதற்கான காரணம் என்ன? டொனால்ட் ட்ரம்ப் என்ற தனி மனிதருடைய கருத்தின் உடைய ஒரு வேற்றுமையான விடயமாக இதனை பார்க்கிறீர்களா, அல்லது எவ்வாறு இதனை ஒப்பிட்டு நோக்க வேண்டும்? இல்லை, நீங்களே அதற்கான பதிலை தந்து விட்டீர்கள். டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற தனி மனிதனுடைய கருத்துக்கள் தான் அவ்வாறான கோபத்தை ஊட்டியது. கனடாவை நவம்பர் மாதம் 2024 அவர் தொடங்கிய இந்த கனடா மீதான காழ்ப்புணர்வு என்பது, அது ஆளுநர் என்று அழைப்பதாக இருக்கட்டும், அதன் பிறகு கனடாவை 51வது மாகாணமாக இணைப்பதாக இருக்கட்டும், அவ்வாறு அவர் கூறுகின்ற பொழுது கனடா ஒவ்வொரு முறையும் அதற்கான நடவடிக்கைகளை அல்லது எதிர்ப்புகளை தெரிவிக்கின்ற பொழுது, அவர் வரி விதிப்புகளை மேற்கொள்கின்ற பொழுது அதற்கான எதிர்ப்புகளை தெரிவிக்கின்ற பொழுது அவர் அதற்கு மேலதிகமான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். குறிப்பாக கடந்த ஆண்டு ஒன்றாரியோ ஒரு விளம்பரத்தை போட்டிருந்தது அமெரிக்காவை நோக்கி. அதாவது ரொனால்ட் ரீகன் அவர்கள் பேசிய பேச்சை வைத்து ஒரு விளம்பரம் ஒன்று போடப்பட்ட பொழுது அதில் இருந்து அவருடைய நடவடிக்கைகள் என்பன கடும் போக்காக மாறியிருந்தன. இங்கே நீங்கள் குறிப்பிட்டதில் ஒரு முக்கிய விடயம் இருக்கின்றது. இப்பொழுது அதாவது 2026 இந்த ஜனவரி பிப்ரவரி வரையும் இவரது தாக்குதல் தொடர்ந்திருந்தாலும் இப்பொழுது அவரது கவனம் என்பது வேறு திசை நோக்கி திரும்பி இருக்கின்றபடியால் கருத்துக்கள் பதிவு செய்யப்படாவிட்டாலும் இவரது கருத்துக்கூறலால் அமெரிக்கா விருப்பு கொண்ட கனேடியர்களின் எண்ணிக்கை என்பது 21% குறைந்து விட்டது. ஆமாம், ஒரு 80%இலிருந்து 21% அதாவது அதே வேளை அந்த அமெரிக்க எதிர்ப்புகளை தெரிவிப்பவர்களின் வீதம் என்பது 74% கூடிவிட்டது. அப்பொழுது அந்த பாருங்கள் அந்த மாற்றத்தை, அதாவது ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் அந்த ஆரோக்கியமற்ற முறையிலான கருத்து பகிர்வு. ஆனால் இங்கே ஐரோப்பிய உறவு என்பது நாங்கள் விரும்பி அழைத்த உறவு, அல்லது நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தில் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவில் தங்கியிருக்கின்ற பொழுது அதன் பாதிப்பாளர்களாக மாறுவதை கண்கூடாக கண்டு அதன் காரணமாக 70% சார்ந்திருக்காமல் 50% சார்ந்திருக்க கூடியதாக ஒரு 20% நகர்வுகளை மேற்கொண்ட பொழுது அந்த நாடுகள் வரவேற்பை பெற்றன. கனடாவின் ஆளுமையை அல்லது அவர் மேற்கொள்கின்ற நடவடிக்கை, இங்கே இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும். அதாவது இலைமறை காயாக அல்லது இவரோடு இணைந்து அனிதா ஆனந்த் கூட பல வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டவராகவும் பல ஆரோக்கியமான
சந்திப்புகளை மேற்கொண்டவராகவும் மாறியிருக்கின்றார். கடந்த தேர்தலிலே போட்டியிடக்கூட மாட்டேன் என்று இருந்த நிலையில் இருந்து மாறி இப்பொழுது அவர் ஒரு 2ஆம் நிலை தலைவராக மிளிர்கின்றார். மாக்காணி ஒரு 25க்கு மேற்பட்ட பயணங்களை தனது பதவி காலத்தில் மேற்கொண்டிருக்கிறார். எனவே இது அவர்கள் விரும்பி அழைத்த ஒன்று. எனவே விரும்பி அழைத்த காரணத்தால் இது நடக்கின்றது. ஆனால் நடைமுறை சாத்தியமில்லை. ஒன்றில் அதாவது ஒரு கௌரவ உறுப்பினராக அல்லது ஒரு சார்பு நிலை உறுப்பினராக இருக்கலாம். ஆனால் அதற்கான நிலையை கனடா எடுக்குமா என்று தெரியாது. என்றால் எங்களுக்கு எல்லாம் இப்பொழுது ஜூலை 1 இந்த குஸ்மா என்கின்ற கனேடிய, மெக்சிகோ மற்றும் அமெரிக்க ஒப்பந்தம் பற்றிய அந்த நடைமுறை நிலைமைகள் எல்லாம் நாங்கள் ஆராய வேண்டி இருக்கின்றது என்றால் ஒப்பந்தம் மீள புதுப்பிக்கப்பட வேண்டும். எனவே ஒரு ஆரோக்கியம் ஆன நிலையில் இதனை பார்ப்பதாக இருந்தால் இப்பொழுது கண்ணியமாக மறப்பதுதான் கனடாவின் கடமை. அத்தோடு நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள், மற்ற விடயங்களை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போமாக இருந்தால், ஆமாம், இந்த ஆஸ்திரேலியாவில் செய்யப்பட்டது போன்றுதான் இப்பொழுது கனடாவிலும் இந்த 16 வயதுக்கு குறைந்தவர்கள் சமூக வலைத்தளங்கள் அல்லது சமூக செய்தியுடன் சோசியல் மீடியா எனப்படுகின்றவற்றை பாவிக்கின்ற பொழுது கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கான ஒன்று நடவடிக்கை எடுப்பதற்கு லிபரல் கட்சியின் மகாநாட்டில் கடந்த சனிக்கிழமை நடந்த மகாநாட்டில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதை வரவேற்பை பெறும் என்று நம்பலாம். அதேவேளை குறிப்பாக இந்த லிபரல் அரசாங்கம் இப்பொழுது பெரும்பான்மை பலத்தை பெற்றிருக்கின்ற நிலையில் அதில் இருக்கக்கூடிய சவால் நிலை என்பது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. எவ்வாறு கன்சர்வேட்டிவ் கட்சி தன்னுடைய கட்சிக்குள் உள்ளக முரண்பாடுகளில் சிக்கி தவிக்கின்றதோ அதே ஒரு நிலை லிபரலிலும் ஏற்பட போகிறது என்ற ஒரு சமிக்கையை பலரும் வெளியிடுகிறார்கள். இதனை மாக்காணி அவர்கள் எவ்வாறு சமாளிக்க போகிறார்? அதற்கான ஆயத்தங்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரா? இல்லை, இது மிகவும் முக்கியமான கேள்வி. இதற்குரிய 2 காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது காரணம் அமெரிக்காவே இவ்வாறான ஒரு நிலைக்கு கனடாவை இட்டு செல்லலாம். அமெரிக்காவை பொறுத்தவரையில் கனடாவின் ஆளுமை மிக பெரிதாக செல்கின்ற பொழுது இப்பொழுது ஒன்றை பாருங்கள், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மரியாதையை குறைத்துத்தான் கனடா பிரதமருக்குரிய மரியாதை என்பது வருகின்றது. அந்த பிரதியீடு, இது ஒப்பீடு இல்லை, பிரதியீடாகத்தான் இது வருகின்றது. அதாவது ஒரு ரிப்ளேஸ்மெண்ட். இந்த தலைமை நல்லாக இருக்கின்றது என்று. எனவே அமெரிக்கா கூட கபட நாடகங்கள் பலவற்றை ஆடலாம். அவர்கள் ஏற்கனவே கனடாவுடன் மிகவும் அநாகரிகமான ராஜதந்திரமாக அல்பர்டா பிரிவினவாதிகளை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து சந்தித்து தாங்கள் பணம் தருவதாக ஒப்புக்கொண்டதெல்லாம் மிகவும் மிகவும் ஒரு கேவலமான உறவு ஒரு 2 நாடுகளுக்கிடையே. இவ்வாறான நிலையில் இவர் அதாவது மாக்காணிக்கு இப்பொழுது இருக்கின்ற 2 பெரிய பொறுப்புகள். ஒன்று, சொல்வதை செய்ய வேண்டும், தான் சொல்வதை செய்ய வேண்டும், அதற்கு மேலாகவும் செய்ய வேண்டும். அது எவ்வாறு வரப்போகிறது என்றால், இப்பொழுது பியர் பொலிவியர் அந்த ஒரு வகுப்பு மாணவ தலைவன் போல ஒரு வகுப்பாக எடுத்துக்கொண்டால் அதில் பிரிஃபெக்ட் இவ்வாறு இருப்பாரோ அந்த மாணவ தலைவனின் நிலைமை அவருக்கு வந்திருக்கிறது. அவர் இந்த அரசை கட்டுப்படுத்தக்கூடிய எல்லாவையும் இருக்கிறது. எவ்வாறு சொன்னால் அவர் அந்த மாற்றங்கள் எவ்வாறான மாற்றங்கள் வரலாம் என்பதை முன்கூட்டியே தெரிவிக்கின்ற பொழுது அரசும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கும். என்றால் இருவருடைய சிந்தனையும் ஒன்றாக செல்ல வேண்டிய தேவையில் தான் இந்த பொருளாதார நெருக்கடி கொண்டு வந்து விட்டிருக்கின்றது. அத்தோடு இன்னொரு உண்மையை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த 3 தேர்தல்கள் நடந்து அதில் 3லும் லிபரல் கட்சி வென்றதால் பெரும்பான்மை பெற்றதா என்றால் அது உண்மை இல்லை. 3இல் 2 தொகுதிகள் ஏற்கனவே லிபரலுக்கு இருந்தவை. அந்த லிபரல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றபடியால் தான் அந்த வெற்றிடங்கள் வந்தது. எனவே அதை பிரதியீடு செய்பவர்களாக லிபரல்கள் வந்திருக்கின்றார்கள். அது வெற்றி அல்ல. அந்த ஒரே ஒரு தொகுதி தான் இவர்கள் பெரும்பான்மையாக பெற்றது. மிகுதி 5ம் அதாவது தங்களுடைய கட்சி தாவலுக்கு தங்களுடைய கட்சிக்கு வருமாறு அழைக்கப்பட்டு 4 கன்சர்வேட்டிவ் கட்சியினரும் ஒரு புதிய ஜனநாயக கட்சி உறுப்பினரும் வந்தார்கள். எனவே இப்பொழுது அவர்கள் பெரும்பான்மையை பெற்றிருக்கின்ற நிலையில் இவ்வாறானவர்கள் வந்தவர்களுக்கான உறுதிமொழியின்படி அவர்கள் அந்த லிபரல் கட்சியில் பல ஆண்டுகள் இருப்பவர்களை விட முன்னேற்பாடான பதவிகள் கூட சில வேளைகளில் வழங்கப்படலாம். அவ்வாறான நிலையில் அவர்களிடையே ஒரு சில ஒற்றுமை குறைவுகள் வரலாம். ஆனால் இந்த 4 வருடங்களுக்கு பிரச்சனை இருக்காது என்று சொன்னால் அனைவருக்கும் தெரிந்த உண்மை, லிபரல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மாக்காணிதான் தங்களுடைய அடையாளம். கட்சியோ கொள்கைகளோ அல்லது தேர்தல் விஞ்ஞாபனமோ அல்ல. மாக்காணி என்கின்ற ஒரு மனிதனால் தான் இப்பொழுது லிபரல் கட்சி இவ்வாறு ஒரு 20 புள்ளிகள் கன்சர்வேட்டிவ் கட்சியை விட மேலதிகமாக அந்த கருத்து கணிப்பில் நிற்கின்றது. இப்பொழுது ஒரு தேர்தல் நடைபெற்றால் சுமார் 210 ஆசனங்களை 220 ஆசனங்களை கண்மூடிக்கொண்டே கைப்பற்றக்கூடிய அளவிற்கு லிபரலுடைய அந்த
செல்வாக்கை வளர்த்தவர் மாக்காணியாக இருக்கிறார். எனவே கட்சிக்குள் வராது. ஆனால் இப்பொழுது பிய பொலிவிற்குரிய சந்தர்ப்பம் தன்னை மீள்நிறுத்த அவருக்கு இப்பொழுது தேவையானது தனது தலைமைத்துவத்தை நிரூபிப்பதற்காக. ஏனென்றால் கியூபெக்கில் போன தேர்தலின் பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சி 15% வாக்குகளை இந்த தொகுதியில் பேருடனே வரவில்லை இந்த தொகுதியில் எடுத்திருந்தது. இந்த முறை 3% எடுத்திருக்கின்றது. அப்போ 15% வாக்குகளை அந்த தொகுதியில் இழந்திருக்கின்றது. எனவே இப்பொழுது அவருக்குள்ள தேவை என்னவென்று சொன்னால் தனது தலைமைத்துவத்தை தனது கட்சியில் வளர்ப்பதற்காக அல்லது தனது பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே வளர்ப்பதற்காக கேள்வி நாயகனாக அல்லது அரசாங்கத்தை பல நடவடிக்கைகள் செய்ய ஊக்குவிப்பவராக இருக்க போகின்றார். எனவே அவருடைய பாணியில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அதாவது தெளிவான பேச்சு நிலைக்கு வர வேண்டும். அதாவது இப்பொழுது ஒரு கருத்து கூறலை மேற்கொண்டிருந்தார். அதிகம் படித்தவர்களில் மார்காணி பொருளியலை அதிகம் படித்தபடியால் தான் பிரச்சனையாக இருக்கின்றது என்று அவ்வாறானவற்றை விட்டு நின்று நிதானமாக செயற்படக்கூடியதாகவும் நேர்மை வழி செல்லக்கூடியதாகவும் அவர் செயற்படுவாராக இருந்தால் நிச்சயமாக இந்த அரசுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். இந்த அரசுக்கு அழுத்தம் என்பது நிச்சயமாக வருகின்றது, வந்து கொண்டே இருக்கும். என்றால் அவர்கள் சொன்ன விடயங்களை செய்ய வேண்டிய தேவை என்பது அவர்களின் முன்னுள்ளது. அதுதான் உண்மை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் விரிவாக பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி ராம். நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.